everyone, welcome to Nutshell Learning. இன்னைக்கு இந்த வீடியோல SSC MTS 2024க்கான ஜெனரல் அவேர்னஸோட லாஸ்ட் மினிட் ரிவிஷன் தான் பார்க்க போறோம். ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ வில் டேம் ஷுர் இதில் கேட்டிருக்கிறது கன்ஃபார்ம் உங்கள் எக்ஸாம்லேயும் கேட்பாங்க. பிகாஸ் நம்ம வந்துட்டு லைனாக ஒவ்வொரு கொஷினாக போகிறதில்ல. இந்த வீடியோவில் ஒரு டெப்த்தான நாலேஜ் கெயின் பண்ண போகிறோம். ஒரு படம் பார்க்குற மாதிரி இந்த வீடியோவை பாருங்கள். நான் PDF கீழே கொடுத்துட்றேன். ஸோ நோட்ஸ் கூட எடுக்க தேவையில்லை. லாஸ்ட் மினிட்ல நோட்ஸ் எடுக்க வேணாம், ஓகேங்களா? அதுவும் டைம் வேஸ்ட் தான். ஸோ ஜஸ்ட் ஒரு வீடியோ பார்க்குற மாதிரி பாருங்கள். நீங்கள் ஒரு நல்ல நாலேஜ் கெயின் பண்ணுறது இந்த வீடியோ விட்டு போவீங்க, ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். In which year did an American cytogenetist named Joe Hintijo republished a research finding that defined 2n is equal to 46 as the exact number of human chromosomes? Okay, John Hintijo. ஓகே, இவர் ஒரு அமெரிக்கன் சைட்டோஜெனட்டிஸ்ட்ங்கிறாங்க. ஓகே, சைட்டோஜெனட்டிஸ்ட்னா என்னது? சைட்டோஜெனட்டிஸ்ட்னா ஸ்டடி ஆஃப் குரோமோசோம்ஸ், ஓகேங்களா? இது உங்களுக்கு இங்கிலீஷில் கூட கேட்கலாம். ஸோ நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சைட்டோஜெனட்டிஸ்ட்னா ஸ்டடி ஆஃப் குரோமோசோம்ஸ், ஓகேங்களா? இந்த அமெரிக்கன் சைட்டோஜெனட்டிஸ்ட் ஜோ ஹின்டிஜோ 2n is equal to 46 ஒரு எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம் பற்றி ஒரு ரிசர்ச் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாராமா. அது எந்த வருஷம் பண்ணாருன்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? பார்க்கலாமா? ஓகே, இது ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் இந்த கொஷினுக்கானது. ஸோ டிப்ளாய்டு தான் 2n, ஓகேங்களா? டிப்ளாய்டுனா 2n அண்டு என்னங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ். 2n is twice which is the number of chromosomes haploid, ஓகேங்களா? ஓகே, டிப்ளாய்டில் மொத்தமாக 23 பேர்ஸ் இருக்கும், ஓகேங்களா? எப்பவுமே 46 இருக்கும். அதை 46ன்னு சொல்ல மாட்டோம், 23 பேர்ஸ்ன்னு சொல்லுவோம். பிகாஸ் 23 + 23 we will get 46, ஓகேங்களா? அதில் 22 ஆட்டோசோம்ஸாக இருக்கும் அண்ட் 1 செக்ஸ் குரோமோசோம்ஸாக இருக்கும், ஓகேங்களா? அண்ட் இந்த கொஷினுக்கான ஆன்சர் இங்கே கொடுக்கல, நோட் பண்ணிக்கோங்க. 1956 தான் இவர் இந்த ரிசர்ச் பப்ளிஷ் பண்ணியிருப்பார், ஓகேங்களா? பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் இப்போல்லாம் இயரை கேட்குறாங்க, பேரை கேட்குறத விட. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. பாடி பில்டிங் ஃபுட். ஓகே, ஜிம் போகிறவங்களுக்குனா இது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரியும். பாடி பில்டிங் ஃபுட்னா ப்ரோட்டீன், ஓகேங்களா? இவங்க ப்ரோட்டீன் சாப்பிட்டு இந்த அளவுக்கு பாடி பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா நிறைய கேள்விப்பட்டிருப்போம்ல. ஸோ பாடி பில்டிங் ஃபுட்னா ப்ரோட்டீன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? யாமினி கிருஷ்ணமூர்த்தி got a பத்மஸ்ரீ பத்மபூஷன் renowned for பரதநாட்டியம் belongs to which other dance? யாமினி கிருஷ்ணமூர்த்திங்கிறவங்க பத்மஸ்ரீ பத்மபூஷன்லாம் வாங்கியிருக்காங்களாமா. ஓகே, இவங்க பரதநாட்டியம் டான்ஸ் ஆடுவாங்களாமா. ஓகே, இன்னொரு டான்ஸே இவங்க ஆடுவாங்களாமா. அது என்ன டான்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டிங்கன்னா சில டான்ஸர்ஸ் ஒரு டான்ஸில் மட்டும் இருப்பாங்க, அவங்கள பிரச்சனை இல்லை. ஆனால் சில பேர் இருப்பாங்க 2 டான்ஸு வேறு டான்ஸ் அந்த மாதிரி நிறைய டான்ஸ் ஆடுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்கள தான் இந்த மாதிரி ட்விஸ்டடாக கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ யாமினி கிருஷ்ணமூர்த்தி நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பத்மஸ்ரீ பத்மபூஷன் வாங்கியிருக்காங்க, பரதநாட்டியம் ஆடுவாங்க. அப்புறம் இன்னொரு என்ன டான்ஸ்னா குச்சிப்புடி, ஓகேங்களா? அப்போ யாமினி கிருஷ்ணமூர்த்திங்க பரதநாட்டியம் அண்டு குச்சிப்புடியில் ப்ராமினெண்ட்டாக இருக்கிறாங்க, ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? டூ ஆர் டை ஸ்லோகன் குவிட் இந்தியா மூமெண்ட். குவிட் இந்தியா மூமெண்ட் நடந்துச்சுல்ல, அந்த குவிட் இந்தியா மூமெண்ட்டில் டூ ஆர் டைன்னு யார் ஸ்லோகன், அதாவது அந்த டைலாக் யார் பேசினாங்க, அந்த யார் டைலாக் சொன்னாங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த ஆன்சர் இஸ் மகாத்மா காந்தி, ஓகேங்களா? மகாத்மா காந்தி தான் டூ ஆர் டைன்னு அவர் சொல்லியிருப்பாரு. இந்த குவிட் இந்தியா மூமெண்ட்டுங்கிறது இந்த குவிட் இந்தியா மூமெண்ட்டுங்கிறது 1942 நடந்திருக்கும், ஓகேங்களா? 1942 நடந்திருக்கும். மகாத்மா காந்தி தான் டூ ஆர் டைன்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த குவிட் இந்தியா மூமெண்ட்டை ஆகஸ்ட் கிராந்தின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இது நம்ம அங்கே நிறைய பக்கம் பார்த்துருக்க மாட்டோம், ஓகேங்களா? பட் இருந்தாலும் இது கொஷினில் கேட்பாங்க எக்ஸாமில், பார்த்துக்கோங்க. குவிட் இந்தியாவை ஆகஸ்ட் கிராந்தின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 3 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருணா ஆசிஃப் அலிங்கிறவங்க லேடி லீடராக இருந்திருக்காங்க. அதாவது இந்த குவிட் இந்தியா மூமெண்ட்டை இப்போ ஒரு பெரிய விஷயம் நடக்குதுன்னா அது தலைமை தாங்கிறது நிறைய பேர் இருப்பாங்க, ஓகேங்களா? ஒருத்தரே வழி கொண்டு போக முடியாது. அந்த மாதிரி இருக்கையில் விமனை லீட் பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருக்காங்கன்னா அருணா ஆசிஃப் அலிங்க, ஓகேங்களா? இவங்க தான் லேடி லீடர். அண்ட் உஷா மெத்தாங்கிறவங்க அண்டர்கோன் சீக்ரெட் ரேடியோ, லைக் அந்த இன்ஃபர்மேஷன் மெசேஜெலாம் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல பாஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சீக்ரெட்டாக பாஸ் பண்ணுறதுல உஷா மெத்தாங்கிறவங்க தான் லீடராக இருந்திருக்காங்க, ஓகேங்களா? அண்ட் குவிட் இந்தியா மூமெண்ட், ஓகே, டூ ஆர் டைன்னு சொன்னது மகாத்மா காந்தி. அப்போ குவிட் இந்தியான்னு பேர் வச்சது யாரு? அவர் யூசுப் மெஹ்ரலி, ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.
கவாஷியோக்கர் மராஸ்மஸ். ஓகே, இது 2 டிசீஸ் இருக்கு. இந்த 2 டிசீஸும் யாருக்கு வரும், எப்படி வரும், எதனால வருங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஷின் தான், அதை தப்பு பண்ணக்கூடாது. ஓகேங்களா, எல்லாரும் கரெக்டாக எழுதிடுவாங்க, நம்ம தப்பு பண்ணக்கூடாது. கவாஷியோக்கர். இந்த கவாஷியோக்கர் டிசீஸ் வந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்துட்டு வளர்ச்சியில் வந்துட்டு தடை இருக்கும். ஓகேங்களா, நம்மள மாதிரி ஒரு சாதாரண லைஃப் அவங்களால லீட் பண்ண முடியாது. அவங்க வளர்ச்சியே இருக்காது, ரொம்ப லேட் ஆகும். ஓகேங்களா, சாலோவன் ஸ்டொமக், வளர மாட்டாங்க. அண்ட் சாலோவன் ஸ்டொமக், இந்த பாட் பெல்லின்லாம் சொல்லுவாங்கல்ல, ஸோ பாட் ஷேப்டு பெல்லி, அவங்களுக்கு வயிறு மட்டும் பானையாட்டம் இருக்கும். ஓகேங்களா, ஆனால் உடம்புல வந்துட்டு வேற எங்கேயும் ஸ்கின்லாம் இருக்காது, வயிறு மட்டும் பெருசாக இருக்கும். ஃப்ரீக்வெண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், அண்ட் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, இந்த ஒயிட் பிளட் செல்லாம் இருக்காது. ஸோ இன்ஃபெக்ஷன் வந்து அடிக்கடி ஆயிரும், அவங்களை கவனமாக பார்த்துக்கணும். ஸ்கின் ரேஷஸ், அங்கங்கே ரெட் கலரில் வந்துட்டு ரேஷஸ் வரும். ஓகேங்களா, ஸ்கின்ல. அண்டு டயரியா இருக்கும். ஓகே, இந்த கவாஷியோக்கர்னு மொத்தமாக பார்த்துட்டோம்னா எதனால வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ரோட்டீன் குறைபாடு. ஓகேங்களா, ப்ரோட்டீன் சத்து இல்லைன்னா வந்துட்டு இந்த கவாஷியோக்கர் வரும். அண்ட் இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் மதர் மில்க். மராஸ்மஸ்க்கும் சரி கவாஷியோக்கருக்கும் சரி ரெண்டும் பொது தான். இது ரெண்டும் லேக் ஆஃப் மதர் மில்க்னாலையும் வரும். ஓகேங்களா, தாய்ப்பால் இல்லாத காரணத்தினாலும் இது வந்துட்டு பில்ட் ஆகும். அண்ட் இந்த கவாஷியோக்கர் வந்துருச்சுன்னா வெயிட் லாஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கின் பிக்மெண்டடாக மாறும். சரிங்களா, அங்கங்கே சொன்னேன்ல ரேஷஸ் வந்து அங்கங்கே ரெட் ஆகுறது, கொஞ்சம் பிக்மெண்ட் ஆகுறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அண்டு மென்டல் ரீடார்டேஷனும் இருக்கும். ஓகேங்களா இவங்களுக்கு. அண்ட் மராஸ்மஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா ட்ரை ஸ்கின், ஐஸ் வந்துட்டு ட்ரையாக இருக்கிறது, அப்புறம் ஸ்கின்லாம் ரொம்ப, இப்போ நம்மளுக்கே ட்ரை ஸ்கின்லாம் இருக்கும், பட் இவங்களுக்கு ரொம்ப இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப இருக்கும். அண்ட் இம்யூனிட்டி, இவங்களுக்கும் இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்திலாம் இருக்காது. ரெஸ்பிரேட்டரி இன்ஸ்பெக்ஷனும் இருக்கும். இவங்க ஃபுல்லாமே பார்க்க கொல்லியாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா, இவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி மூச்சு விட்றதுக்கும் கஷ்டமாக இருக்கும். வெயிட் லாஸ், வெயிட்டே சுத்தமாக இருக்காது. இவங்களுக்காச்சும் வயிற்றுல இருக்கும், வயிற்றுலையும் இருக்காது. ஓகேங்களா, அண்ட் இவங்களுக்கும் மதர்ஸ் மில்க் இல்லாதங்காட்டி இந்த பிரச்சனை வரும். அண்டு லோ ப்ரோட்டீன், கேலோரிஸ் எல்லாமே லோவாக இருக்கும் இவங்களுக்கும். அண்ட் இவங்க 2 பேத்துக்கும் சிலது கொஞ்சம் காமனாக இருக்கும், அதை நம்ம பார்த்துக்கணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு சாலோவன் ஸ்டொமக்கு, இவங்களுக்கு மொத்தமாகவே வந்துட்டு வெயிட் லாஸ் இருக்கும், ரெஸ்பிரேட்டரி, இம்யூனிட்டி இன்ஃபெக்ஷன். ஓகே, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் போகலாமா? ஆர்கானிக் காம்பவுண்ட் விச் இஸ் சினானமஸ் வித் ஆலிஃபியன்ட் கேஸ். ஓகேங்களா, ஆலிஃபியன்ட் கேஸ் which is used to make anesthetics, refrigerator and other chemicals. anesthetics ஒலிஃபியன் கேஸ்னு ஒரு கேஸ் இருக்காம. ஓகேங்களா, அது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டுங்கிறாங்க. அது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா அனஸ்தெட்டிக்ஸ் அண்ட் வந்துட்டு ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் அதர் கெமிக்கல்ஸ்னுவாங்க. அது என்னன்னு கேட்டிருக்காங்க, அதோட இந்த ஃபார்முலா இருக்குல்ல அது கேட்டிருக்காங்க. அந்த ஃபார்முலா வந்து எத்திலைன் CH2CH2. ஓகேங்களா, ஆலிஃபியன் கேஸ்னா CH2CH2 எத்திலைன். ஓகேங்களா, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அனஸ்தெட்டிக்ஸ், ரெஃப்ரிஜிரேட்டர். ஓகேங்களா. During the reign of Akbar, Dash was land that has lain fallow for 3 to 4 years. ஓகே, அதாவது என்ன கொஷின்னா, அக்பர் காலகட்டத்தில் இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்ட்லாம் இருக்குல்ல, அது வந்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். இப்போ நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியா வரைக்கும் ஒரு சில இடம் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு ஒருக்கா அறுவடை பண்ணுவோம், ஒரு சிலது 2 வருஷத்துக்கு ஒருக்கா, சிலது 3-4 வருஷத்துக்கு ஒருக்கா, சிலது 5 வருஷத்துக்கு ஒருக்கா. அதைத்தான் கேட்டிருக்காங்க இங்கேயும். 3-4 வருஷத்துக்கு ஒருக்கா யூஸ் பண்ணுற அக்ரிகல்ச்சர் லேண்ட் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, டீட்டெயிலாக பார்த்துருவோமா? போலாஜ்னா எவ்ரி இயர், பராவட்டினா ஒன்ஸ் இன் 2 இயர், சான் 3 to 4 இயர், பஞ்சர் 5 or more இயர். இது ஈஸியாக எப்படி மனப்பாடம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். ஸோ வந்து க்ளூ தான். ஓகேங்களா, பார்த்தோன்னே அடிச்சுட்டு போயிடலாம். பொலாஜ்னா வந்துட்டு தமிழில் வந்துட்டு போகலாம், பொலாஜ்னா போகலாம்னு வச்சுக்கோங்க. போகலான்னு என்ன, ரெடியாக இருக்கேன்னு அர்த்தம். அப்போ எவ்ரி இயர். ஓகேங்களா, பொலாஜ்னா போகலாம், ரெடியாக இருக்கேன், ஸோ எவ்ரி இயர். பராவட்டினா பரவாயில்ல மீடியம். ஓகே, அந்த மாதிரி சொல்கிறது 2 வருஷத்துக்கு ஒருக்கா. ஓகேங்களா, 2 வருஷத்துக்கு ஒருக்கா. சன் மோஸ்ட்லி நம்ம வந்து ஸ்கூல் டைம்ஸில் ஹிந்தி சும்மா பேசிக்காக படிச்சிருந்தாலே நமக்கு தெரியும். சார்னா 4 ஹிந்தியில். ஓகேங்களா,
நம்ம நாலுன்னு சொல்கிறத அவங்க வந்து ஹிந்தியில் சாருன்னு சொல்லுவாங்க. ஸோ சான்னு வந்துச்சுன்னா 3லேருந்து 4 வருஷம். இந்த 4 ஓகேங்களா, 3லேருந்து 4 வருஷம். பஞ்சர் பஞ்சர் பாஞ்சுன்னு சொல்லுவாங்க 5 ஓகேங்களா, நமக்கு தெரியும் தானே. ஸோ பாஞ்ச் பஞ்சர் ஒரே மாதிரி இருக்கா. ஸோ வந்து பஞ்சர்னா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓகேங்களா. பொலாஜினா எவ்ரி இயர், பராவதினா ஒன்ஸ் இன் 2 இயர், சாச்சன்னா 3 to 4 இயர் அண்ட் பஞ்சர்னா 5 or more. இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து சாச்சன் ஓகேங்களா. How many types of styles சாஹோ டான்ஸ்? ஓகே, சாஹோங்கிற ஃப்ளோக் டான்ஸ் வந்துட்டு எத்தனை ஸ்டைல் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டைலை நம்ம வந்து புரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு அது டீப்பான நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இந்த சாஹோ டான்ஸுங்கிறது நார்த் இந்தியாவில் வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், ஒடிஷாவில் வந்துட்டு ஆடுவாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து 3 ஸ்டேட்டில் ஆடுறாங்க ஓகேங்களா. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம கீழே சவுத் இந்தியா நம்மளுக்கே வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா 3த்தையும் வச்சுக்கோங்க. ஒரே விஷயத்த 3 ஸ்டேட்டும் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. 3 ஒரே மாதிரி பண்ணுமா? அது ஒரே விஷயமா இருந்தாலும் கேரளா வந்து நம்மளேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க, ஆந்திரா வந்து நம்மக்கிட்டேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா நம்ம ஆட்டோன்னு சொல்லுவோம், இதே கேரளா வந்து ஓட்டோம்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரே விஷயம் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதனால வந்து 3 ஸ்டைல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. சாஹோ டான்ஸ் வந்து 3 ஸ்டைல் இருக்குது. ஏன்னா 3 வந்துட்டு 3 ஸ்டேட்டில் ஆடுறங்காட்டி அது 3 ஸ்டைலில் இருக்குது ஓகேங்களா. இந்த 3 ஸ்டேட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட் அண்ட் ஒடிஷா. டாக்டர் D.S. அத்வால் வாஸ் நோன் ஆஸ் தி ஃபாதர் ஆஃப் டேஸ் ரெவல்யூஷன். ஓகே, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரெவல்யூஷன் ஓகேங்களா. ஏன்னா வீட் ரெவல்யூஷன், இதோட ஆன்சர் வந்து வீட் ஓகேங்களா. ஸோ வீட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா 5 year பிளான்லேயே ரொம்ப செழுமையடைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட் தான் ஓகேங்களா. நம்ம வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக மாறி நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்கோம்னா அந்த வீட் நல்லபடியாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் நம்ம வெளிநாட்டிலேருந்து அந்தளவுக்கு வீட்டை வந்துட்டு இங்கே இம்போர்ட் பண்ணுறது வந்து கம்மியாச்சு. இதோட ஆன்சர் வந்துட்டு டாக்டர் D.S. அத்வாலுங்கிறது எதோட ஃபாதர்னா வீட் ரெவல்யூஷனோட ஃபாதர். ஸோ நம்ம எல்லா ரெவல்யூஷனை பற்றியும் ஓவராலாக பார்த்துடலாம் ஓகேங்களா. பிளாக் ரெவல்யூஷன்ங்கிறது பெட்ரோலியம் சம்மந்தப்பட்டது ஓகேங்களா. இங்கே பாருங்கள் பிளாக் கலர் ஆயில் தெரியுதா. ஸோ வந்து பெட்ரோலியம்ங்கிறது பிளாக் ரெவல்யூஷன். அண்டு ப்ளூ ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃபிஷ்ஷுங்கிறது வந்துட்டு மீன் ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ ப்ளூ ரெவல்யூஷன்னா ஃபிஷ்ஷு. அண்டு ப்ரௌன் ரெவல்யூஷன்னா லெதர். மோஸ்ட்லி லெதரில் செஞ்சதுங்க எதை காட்டினாலும் நம்மளுக்கு வந்துட்டு அந்த ப்ரௌன் ஷேடில் தான் காட்டுவாங்க ஓகேங்களா. ஸோ ப்ரௌன் ரெவல்யூஷன் வந்துட்டாலே லெதர். கோல்டன் ரெவல்யூஷன்னா ஃப்ரூட்டு, ஹனி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் கோல்டு கலரில் தான் இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி கோல்டு கலர் நம்ம இருக்க ஃப்ரூட்டை வந்து டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மோஸ்ட்லி கோல்டன் ஹனி ஓகேங்களா. அண்டு க்ரீன் ரெவல்யூஷன்னா ஃபுட் கிரெயின்ஸ், உணவுனாலே வந்துட்டு ஒரு ஆர்கானிக்கான விஷயம், அதுக்கு நம்ம பச்சை தான் வந்துட்டு நேரமாக வச்சுப்போம். ஸோ ஃபுட் கிரெயின்ஸ் தான் வந்துட்டு க்ரீன் ரெவல்யூஷன். அண்டு கிரே ரெவல்யூஷன் வந்துட்டு ஒரு கெமிக்கல் மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு மைண்டில் வந்துட்டு ஸ்ட்ரைக் ஆகும் ஓகேங்களா. அந்த இப்போ க்ரீன் கலர்னால் அது வந்துட்டு நேச்சுரலான விஷயம், அதனால ஃபுட் கிரேட்ஸ்னு சொல்லிட்டோம். இதே கிரே கலர்னால் நம்மளுக்கு அது நேச்சுரலாக இருக்க மாதிரியே நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகாது. ஸோ அது வந்து ஒரு ஃபெர்டிலைசர், அது ஒரு கெமிக்கல் ஓகேங்களா, நைட்ரஜன் அது இதுன்னு இருக்கும். ஸோ அந்த ஃபெர்டிலைசர்னு வரையில் கிரே ரெவல்யூஷன். பிங்க் ரெவல்யூஷன், ஆனியன், வெங்காயம் வந்துட்டு ஒரு பிங்க் ஷேடில் இருக்கும்ல. ஸோ பிங்க் ரெவல்யூஷன்னா ஆனியன். ரெட் ரெவல்யூஷன்னா மீட்டு, டொமேட்டோ. ரெட் கலரில் என்ன இருக்குது? தக்காளி. அதுக்கப்புறம் மீட், அதுதான் இந்த ரெட் கலர்லாம் காட்டுவாங்க பார்த்துருக்கோம்ல. ஸோ வந்துட்டு சில்வர் ரெவல்யூஷன். சில்வர்னா நீங்கள் உடனே கேட்கலாம், இது ஒயிட் ரெவல்யூஷன் தானே பேர் வச்சிருக்கணும், இதுக்கு ஏன் சில்வர் ரெவல்யூஷன் பேர் வச்சாங்க? ஏன்னா ஒயிட் ரெவல்யூஷன் இன்னொன்று இருக்குது, அதனால நம்ம இதுக்கு சில்வருங்கிற கலரை கொடுத்துட்டோம். எக் ஓகேங்களா, எக்கு, பவுல்ட்ரி, முட்டை வந்துட்டு சில்வர் கலரில் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒயிட் ரெவல்யூஷன் என்னென்னா மில்க்கு டைரி, முட்டையை விட மில்க் பெருசு, அதனால வந்துட்டு மில்க்குக்கு வந்து வெள்ளை கலரை வந்து கொடுத்தாச்சு ஓகேங்களா. எல்லோ ரெவல்யூஷன் ஆயில் சீட் ஓகேங்களா. க்ரீன் ரெவல்யூஷன் ஓவரால் டெவலப்மெண்ட்னு நிறைய வந்துட்டு அக்ரிகல்ச்சுரலில் நம்ம நல்லா வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுது. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கின டைமில் வீட்டிலேருந்து எல்லாமே நம்ம ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஓகேங்களா. அப்போ நம்ம செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக நம்மளுக்கு போதுமான அளவுக்கு நம்மளே வந்து உற்பத்தி பண்ணாமல் இருந்தோம். பட் லேட்டர் ஆன் நம்ம வந்துட்டு க்ரீன் ரெவல்யூஷன்லாம் கொண்டு வந்து 5 year பிளான்லாம் கொண்டு வந்து நமக்கு அதுக்கு நிறையா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இப்போ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு உயர்ந்திருக்கும் ஓகேங்களா. ஓகே, இதோட ஃபாதர்ஸ் யாருன்னு பார்த்துடலாம். ரெட் ரெவல்யூஷனுக்கு வந்து விஷால் திவாரி, க்ரீன் ரெவல்யூஷன் வந்துட்டு MS சுவாமிநாதன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இன்ன வரைக்கும் கேட்டுட்டு தான் இருக்காங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரிஞ்சாரும் ஓகேங்களா. அப்போ வந்துட்டு இன்னொன்று என்னன்னா இந்தியாவில் க்ரீன் ரெவல்யூஷனுக்கு MS சுவாமிநாதன். அப்போ
வேர்ல்டில் க்ரீன் ரெவல்யூஷன் இருக்கும். அதுக்கு யார் ஃபாதர்னு பார்த்தா நார்மன் போர்லக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நார்மன் போர்லக்குன்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கோங்க, ஹேண்ட் ரைட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒயிட் ரெவல்யூஷன்னா விர்கீசி குரைன். கீசி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கீஸ்னா பால்லேருந்து வருது, ஸோ வெள்ளை கலரில் இருக்கும். ஒயிட் ரெவல்யூஷனுக்கு விர்கீசி குரைன். ப்ளூ ரெவல்யூஷனா அருண் கிருஷ்ணன். கிருஷ்ணன் வந்துட்டு தண்ணிக்குள்ளே இருப்பார், அதனால ப்ளூ ரெவல்யூஷனுக்கு வந்துட்டு அருண் கிருஷ்ணன். கோல்டன் ரெவல்யூஷன் நிர்பக் டுவர்ஜ். அண்ட் சில்வர் ரெவல்யூஷன் இந்திரா காந்தி. எல்லோ ரெவல்யூஷன் சாம் பிட்டாட்டோ. பிங்க் ரெவல்யூஷன் துர்கேஷ் பட்டேல். அண்ட் ப்ரௌன் ரெவல்யூஷன் ஹிராலால் சௌத்ரி. ஓகேங்களா, கண்டிப்பாக அதை படிச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். Significance of 26th January being chosen as Republic Day aside from the adoption of Constitution. ஓகே, 26th January நம்ம ரிப்பப்ளிக் டேவாக கொண்டாடுறோம். அது ஏன் அன்னைக்கு கரெக்டாக கொண்டாடுறோம், அப்போ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அன்னைக்கு தான் பூர்ண ஸ்வராஜ்னு ஒன்று நடந்திருக்கும். ரீசன் அதுதான். ஓகேங்களா, பூர்ண ஸ்வராஜுங்கிறது வந்துட்டு 1930 நடந்திருக்கும். ஓகேங்களா, அன்னைக்கு வந்துட்டு நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இந்த ரவி கரைக்கடையிலேருந்து நம்ம வந்துட்டு ஓகே நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் அவ்வளோதான் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்துக்கே வந்திருப்போம். ஆனால் அன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. பட் இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அதை நம்ம வந்துட்டு மதிக்கணும்ல. அதனால ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு உண்மையாக கிடைச்ச டைமில் வந்துட்டு அன்னைக்கு என்ன டேட்டில் கொண்டாடினமோ அதே டேட்டில் வந்துட்டு ரிப்பப்ளிக் டேவை இன்ன வரைக்கும் கொண்டாடிட்டு வரும். ஓகேங்களா, ஓகே. ஏஜ் கிரைட்டீரியா ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் அட்டல் பென்ஷன் யோஜனா. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பட் அதை பற்றின நாலேஜ் அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு மைண்டில் நிற்காது. பட் நிற்க வச்சுக்கணும். ஓகேங்களா, இந்த அட்டல் பென்ஷன் யோஜனாங்கிறது வந்துட்டு 2015 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, இது யாருக்கெல்லாம் பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா இந்த பென்ஷன் ஸ்கீமு 18 to 40 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு வந்து இந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து பொருந்தும். ஓகேங்களா, இப்போ இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 2 விஷயம் தான். எப்போ கொண்டு வந்தாங்க, யாருக்கு வந்து இது உதவும். ஓகேங்களா, இது ஒரு பென்ஷன் ஸ்கீம். ஓகேங்களா, நெக்ஸ்ட், why do most part of Indian receives rainfall from June to September? இந்தியா வச்சுக்கோங்க. ஓகே, என்ன எடுத்துக்கலாம். இந்தியாவில் ஜூன்லேருந்து செப்டம்பர் மந்த் வரைக்கும் ஏன் அதிகமாக ரெயின்ஃபால் வருது, ஏன் அந்த டைமில் மட்டும் நம்ம இந்தியாவில் ரெயின்ஃபால் வருது, அப்போ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்துட்டா, அப்போ தான் சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து வரும். ஓகேங்களா, அப்போ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வரையில் தான் இந்தியாவில் ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் நம்மளுக்கு நல்லா மழை பெய்யுது. ட்ரிபியூட்டரி ஆஃப் கோதாவரி இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ரிவர். ஓகேங்களா, இதை வச்சு நிறையா விதமாக கேள்வி கேட்பாங்க. ஸோ எப்படி கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்துடலாம். கோதாவரி என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா, கோதாவரி இங்கே இந்த ஏரியாவில் தான் இருக்குது. ஓகேங்களா, இதை என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா விருத்து கங்கா. ஓகேங்களா, சவுத் கங்கா. ஏன்னா இது வந்துட்டு இந்த சைடு பெனின்சுலா மொத்தமாக இந்தியா இப்படி இருக்குன்னா கோதாவரி இந்த இடத்துல வந்துடுறங்காட்டி இது ஒரு சவுத் ரீஜனாக மாறிதா, பெனின்சுலா சவுத் ரீஜனாக மாறிடுது இந்த இடம். அப்போ இந்த இடத்துல இருக்கங்காட்டி இந்த சவுத் கங்கா பெனின்சுலாரோட லார்ஜஸ்ட் ரிவர்ஸ். இந்த ஏரியாலேயே வந்துட்டு இந்த கோதாவரி தான் பெருசாமா. அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர் இந்தியாவிலே பார்க்கறது செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர். ஓகேங்களா, இதோட ட்ரிபியூட்டரிலாம் என்னென்னு நம்மளை கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மன்யார், மஞ்சிரா, பிராவாரா, துந்தா, புராணா, பென்கானா, வர்தா, வைங்கானா, இந்திராவதி, சப்ரி. ஓகேங்களா, இத்தனை இருக்குது. ஸோ இத்தனையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, சும்மா ஒரு வாட்டி நல்லா ஒரு 2 வாட்டி உட்காந்து அப்படியே இந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைண்டில் போய் ஸ்டோர் ஆயிரும். ஓகேன்னு சொல்லிட்டு நமக்கு அங்கே ஆப்ஷன்லேயே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு கூட மடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அன்றைக்கி லாஸ்ட் டைம் கேட்கல இந்த 2 ஆப்ஷன் தான் வந்துட்டு ஆன்சரில் இருந்துச்சு. ஸோ இதை இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. இன் சைமன் கமிஷன் விச் ஃப்ரீடம் ஃபைட்டர் லாஸ்ட் ஹிஸ் லைஃப் when black flags waved at the commission? lost his life வரும். ஓகேங்களா, அதாவது இந்த சைமன் கமிஷன்னால ஒரு நேஷ்னல் ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு வந்து உயிர் போயிருக்கும். அது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து லாலா லஜ்பத் ராய். ஓகேங்களா,
லாலா லஜ்பத் ராய் தான் வந்து நேஷ்னல் சைமன் கமிஷனால் இறந்து போயிருப்பார். ஓகே, இப்போ இந்த சைமன் கமிஷன்னா என்ன, அவர் இறக்க வைக்கிற அளவுக்கு அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த சைமன் கமிஷனுங்கிறது 1927 ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேங்களா, இந்தியா எப்போ ரீச் ஆயிருக்கும்னா 1928 ரீச் ஆயிருக்கும். கிளீமெண்ட் அட்லிங்கிறது வந்துட்டு அதில் வந்து ஒரு மெம்பராக இருப்பார், ஃபேமஸ் பர்சனாலிட்டி. ஓகேங்களா, அதில் இந்தியன்ஸ் யாருமே சைமன் கமிஷனில் இருக்க மாட்டாங்க. அண்டு காங்கிரஸ், முஸ்லீம் எல்லாமே இந்த சைமன் கமிஷனை எதிர்த்திருப்பாங்க. ஏன்னா அவங்க பிரிட்டிஷ்கே சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க, அவங்க பண்ண ஸ்கீமையுமே இது பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபாதர் ஆஃப் சைமன் கமிஷன் பார்த்துட்டிங்கன்னா ஜான் சைமன். ஓகேங்களா, இவர் தான் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் சைமன் கமிஷன் சொல்லுவாங்க. அண்ட் இங்கே பாதி மறைஞ்சிச்சு, பட் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அண்ட் இந்த சைமன் கமிஷன் வந்துட்டு லார்ட் இர்வின் தான் வந்துட்டு அந்த டைம் எனக்கு வைஸ்ராயாக இருந்திருப்பார். நம்மளுக்கு வந்துட்டு வைஸ்ராயாக வந்துட்டு லார்ட் இர்வின். ஓகேங்களா, இந்த சைமன் கமிஷனுங்கிறது 2 வாட்டி இந்தியாவை விசிட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு 1919 வந்திருக்கும். ஓகேங்களா, 1919 வந்திருக்கும். அப்போ எதுக்கு வந்துச்சுன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டை ரிவ்யூ பண்ணுறதுக்காக. என்னப்பா பிரச்சனை, அது போட்டதுலேருந்து உங்களுக்கு பிரச்சனையாக போயிட்டுருக்கு, அது என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்துட்டு 1927 ஃபார்ம் ஆகி மறுபடியும் 1928 வந்திருக்கும். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நேஷ்னல் பாவர்ட்டி லைன் ஃபார் 2011 to 12 was estimated at dash per month for urban areas and for rural areas. ஓகே, இப்போ பாவர்ட்டின்னு சொல்கிறோம். பாவர்ட்டினா எவ்வளோ சம்பாதிச்சாதான் பாவர்ட்டி? 2011 சென்சஸ் படி எவ்வளோ சம்பாதிச்சா பாவர்ட்டி அர்பனில்? ஓகேங்களா, சிட்டி சைடில், அதாவது அர்பனில் வந்துட்டு எவ்வளோ ஒரு சம்பாதிக்கணும், ரூரல் கிராமங்களில் எவ்வளோ சம்பாதிக்கணும் பாவர்ட்டினா? ஆன்சர் அர்பன். நீங்கள் ஒரு சிட்டியான ஏரியா, சென்னை மாதிரி ஏரியாவில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 1000 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா மாதமாக 1000 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கீங்கன்னு அர்த்தம். இதே வந்துட்டு 816 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு கிராமத்தில் 816 ரூபா 16 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா நீங்கள் வறுமை கீழே இருக்குங்க அர்த்தம் மாதமான. ஓகேங்களா, அதாவது இப்போ இது பத்தவே பத்தாது, அப்போ 10 அளவு கூட இப்போ பத்தாது. ஸோ இது வந்து அப்போ. ஓகேங்களா, த ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் ரெக்வயர்ட் டு மேக் ரெக்கமெண்டேஷன் டு. ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் பண்ணலாமாம்மா? யாருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க? பிரசிடென்ட்டுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணும். ஓகேங்களா, ஃபினான்ஸ் கமிஷன் பிரசிடெண்ட்டை பற்றி பேசுகிற ஆர்டிக்கிள் 52. ஓகேங்களா, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கவர்னர் பற்றி, பிரசிடென்ட் பற்றி, எமர்ஜென்சிஸ் பற்றி இந்த ஃபினான்ஸ் கமிஷன் இதோட ஆர்டிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 280 இதை பற்றி. அண்டு ஏன் நிறையா இருக்குது, அந்த 1லேருந்து 100 வரைக்கும் இருக்க ஆர்டிக்கல் வந்துட்டு எப்படி வேணால் கேட்க. முக்கியமாக அந்த டிஎஸ்டி ரிலேட்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இருக்குல்ல, அது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக கேட்பாங்க. ஸோ அதை தரவாக இருந்துக்கோங்க. அண்ட் 1லேருந்து 100 வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, சிஎம் பற்றி கேட்குறது, பிரிட்ஸ் பற்றி, சுப்ரீம் கோர்ட் பற்றி, அண்டு ஹைகோர்ட் எல்லாமே படிச்சுக்கோங்க. இது பார்த்தாச்சா? ஓகே, ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் 280. பார்லிமெண்ட்டை பற்றி பேச ஆர்டிகல் 79. கோசாலாங்கிறது அந்த காலத்துக்கு பேர். ஓகேங்களா, யூபி வந்து அந்த காலத்தில் மகாஜனபதாஸ்லாம் இருக்குல்ல, அது நம்ம கோசாலான்னு படிச்சிருப்போம். அது இந்த காலத்தில் என்ன கரண்ட் ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா யூபி, உத்தரப்பிரதேஷ் தான் வந்துட்டு கோசாலான்னு சொல்லுவோம். சிவபுத்திர சீதாராமையா கோம் காளிமாத் இஸ் தி ஒரிஜினல் நேம் ஆஃப் டேஸ் இந்தியன் கிளாசிக்கல் டான்சர். இந்த சிவபுத்திர சீதாராமையா கோம் காளிமாத்துங்கிறது வந்துட்டு ஒரு கிளாசிக்கல் டான்சர் அம்மா. அந்த கிளாசிக்கல் டான்சர் எந்த டான்ஸ் ஆடுவாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஓகே, ஸோ கிளாசிக்கல் டான்சர் அவங்களோட ஒரிஜினல் நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க, பண்டிட் குமார் கந்தாரா. ஓகேங்களா, ஓகே, இந்த கோம் காளி மாத் வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு காளி மாத் இந்த மாதிரி வருது. இது காந்தாரா, ரெண்டுமே வந்துட்டு ஒரு கடவுள் பற்றி சொல்கிற பேர் மாதிரி வருது. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கடவுள் பற்றி சொல்கிற மாதிரி பேர் மாதிரி இருக்கங்காட்டி அந்த மாதிரி டிக்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டான்சர்ஸ் எந்த டான்ஸ் ஆடுவாங்க, எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க, அவங்களோட இந்த பேர் என்ன, அவங்க என்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. பாரத் ரத்னா வாங்கின
டான்சர்ஸு, மியூசிஷியன்ஸ் அவங்கள பற்றி படிச்சுக்கோங்க. ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க ஓகேங்களா? அதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா ஷிஃப்ட்லேயும் கேட்டாங்க. நடந்து முடிஞ்ச சிஜிஎல் முக்கால்வாசி ஷிஃப்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம தெரிஞ்ச ஒரு கொஷினை லீவ் பண்ணக்கூடாது ஓகேங்களா? ஸோ அதனால் அது படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். வி சத்யநாராயண சர்மா பத்மஸ்ரீ அவார்ட் வாஸ் ரெகக்னைஸ்டு ஃபார். இந்த வி சத்யநாராயண சர்மா இவர் வந்து எதுக்குன்னு கேட்டிருக்காங்க. பேரை பார்த்தாலே தெரியும், டான்சர் மியூசிஷியன் சொல்லிட்டு. ஸோ டான்சர் எங்கன்னா குச்சிப்புடி ஆழ்வரிசையம். குச்சிப்புடி வந்து ஆந்திராவோடது. ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோவில் கொடுத்துருக்க எல்லா கண்டென்ட்டும் நான் கீழே ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்துட்டு நான் போட அப்படியே வரும். நான் இன்னும் லைவ் வீடியோஸ்லாம் கொண்டு போகலான்னு இருக்கேன். அது உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் எனி ஃபீட்பேக் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ எனி டாபிக் இஃப் ஐ வாண்ட் டு டேக்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த டாபிக் நான் வந்து கன்ஃபார்மாக எடுக்கிறேன் ஓகேங்களா? And yeah, we shall meet on next another video. Until then, bye from Nachalvani. இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்னா கர்நாடகாவை சேர்ந்தவர் ஓகேங்களா?